ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வாங்குறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அந்த காரை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நம்ம ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு லாங் டிரைவ் ஃபேமிலியோட ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், அந்த காரில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்க்கணுமே, அப்படியே அவ்வளோ மண் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக கடைக்கு எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுங்களேன், ஒரு 400 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 600 700 வரைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் 2 வாட்டி 3 வாட்டி மேலே க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இதுக்காகவே தனியாக நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஆன்லைன்லேருந்து ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கியிருந்தேன். இந்த வேக்கம் கிளீனர் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வேக்கம் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பிராண்டு பர்க்மன்னு சொல்லுவாங்க. இந்த பர்க்மன் ஒரு சூப்பர் சானிக் வேக்கம் கிளீனர். இந்த வேக்கம் கிளீனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான ஸ்லீக் டிசைன், ஏரோடைனமிக் டிசைனில் இருக்கும். ஹை குவாலிட்டி வாஷபிள் HEPA ஃபில்டர் இருக்குது. 2 அட்டாச்மெண்ட் நாசில் கொடுத்துருப்பாங்க, ஒரு நாசில் அண்ட் ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. 5 மீட்டர் லாங் பவர் கார்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் 3 ஸ்டேஜ் ஃபில்டர் இருக்குது. மெஷ் ஃபில்டரு, HEPA ஃபில்டர் ஒன்று இருக்குது, ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருக்குது. மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியூர் காப்பர் மோட்டர், நோ அலுமினியம் மோட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வே டஸ்ட் ஃப்ளோ மட்டும்தான் இருக்கும். நம்ம டஸ்ட் இது சக் பண்ணி உள்ளே இழுத்ததுக்கப்புறம் திருப்பி வெளியில் விழுகாது. மாடல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா BAV130. டியூவல் பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெட் அண்ட் ட்ரை ரெண்டுத்துமே யூஸ் பண்ணிக்கலாம். DC 12 வோல்ட் 150 வாட்ஸ். இதை ஓப்பன் பண்ணி இது பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன ஐட்டம்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது இதோட ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த பவுச்சில் தான் இந்த வேக்கம் கிளீனர் வரும். இது உள்ள பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர் வந்துடுது. இது கார்டு உள்ளது, 5 மீட்டர் பவர் கார்டோட வருது. அது கூட பார்த்தீங்கன்னா 2 அட்டாச்மெண்ட், ஒரு நாசில் அட்டாச்மெண்ட், ஒரு ப்ரஷ் அட்டாச்மெண்ட் ரெண்டுமே வந்துடுது. இந்த வேக்கம் கிளீனர் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸும் சரி, கலர் வைஸும் சரி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வேக்கம் கிளீனரை ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹேண்டியாகவும் இருக்குது. இந்த பர்க்மேன் வேக்கம் கிளீனர் 5 மீட்டர் லாங் பவர் கார்டோடு வருது. இந்த 5 மீட்டர் லாங் பவர் கார்டில் இருக்கிற இந்த ப்ளக்கை நம்ம காரில் இருக்கிற 12 வோல்ட் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த சுவிட்சை வச்சு இப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆயிரும். வாங்க இப்போ இந்த வேக்கம் கிளீனரோட சக்ஷன் பவர் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த க்ளீன் பண்ணியிருக்கிற இடத்துக்கும் க்ளீன் பண்ணாத இடத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதோட சக்ஷன் பவர் வேறு லெவலில் இருக்கும். நார்மலாக அங்கே பாருங்கள் மேலே டஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது, அதுக்குமே க்ளீன் பண்ண ஏரியாவுக்குமே டிஃப்ரென்ஸை பாருங்கள். இந்த சைடு இருக்கிற மண் இருக்கிற ஏரியாவையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நான் இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணல, ஓரளவுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக க்ளீன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணாமல் இருந்தப்போ எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு, இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதை இன்னும் நம்ம டீப்பாக க்ளீன் பண்ணலாம்.
இந்த வேக்கம் கிளீனரில் இருக்கிற நாசிலை பயன்படுத்தி இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டான ஏரியாலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். வேக்கம் கிளீனரோட பவர் கார்டு வந்து 5 மீட்டர் லென்த் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, இதை நம்ம காரில் கனெக்ட் பண்ணிவிட்டு எது வரைக்கும் போயிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த ஒயர் வருது பாருங்கள். இதை வந்து நம்ம காரோட பூட் வரைக்குமே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அந்த அளவுக்கு லென்த் இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் இருக்க ஏரியா வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இந்த ஃபில்டரை எடுத்து நம்ம இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3-வே ஃபில்டரு, அதனால் எல்லா டஸ்ட்டு எல்லாமே வந்து இங்கேயே வந்து ஃபில்டர் ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு சைடு காரோட பேசஞ்சர் சைடு மட்டும் க்ளீன் பண்ணதே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மண் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபில்டரை வந்து நம்ம நார்மலாக அப்படியே தட்டிட்டு அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மாட்டிட்டு அவ்வளோதான், ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள் உள்ள. இந்த வேக்கம் கிளீனரை பொறுத்த வரைக்கும் நான் நோட் பண்ண மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட சத்தம் தான் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து பவர் கார்டோடு வரதுனால இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம காரில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்குமே வந்து கார் ரன்னிங்கில் தான் இருக்கணும். இந்த வேக்கம் கிளீனருக்கு வந்து 1 இயர் வாரண்டியும் இருக்குது. இந்த வேக்கம் கிளீனரோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வேக்கம் கிளீனர் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேறு எந்த பிராண்டு வேக்கம் கிளீனர் பிடிச்சிருந்தாலும் அந்த வேக்கம் கிளீனரும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை கடையில் போய் தான் நான் வாங்குவேன்னாலும் நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கலாம். இல்லை வாங்கவே மாட்டேனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதோட பர்பஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.